சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரீச்சா உணவு திருவிழா நாளை ஆரம்பம். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு. எதிர்க்கட்சிகளுக்கு அஞ்சிய ஜனாதிபதி ஊடக பிரிவு. மாகாண சபை தேர்தல் குறித்த மிஸ்ட்ரியில் அழுத்தத்தை மறைத்த சம்பவம். திரைசேரி இணைய ஊடுருவல் விவகாரம். 5 நாடுகளின் உதவியை நாடிய அரசாங்கம். சவுக்கு சங்கரின் மகன் தூக்கிட்டு தற்கொலை. தாயார் கண்டித்த நிலையில் விபரீதம். ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது உக்ரைன் தாக்குதல். கருங்கடலிலும் தாக்குதல். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியின் நேற்றைய பயணத்தின் முடிவில் 2 தரப்புகளிலிருந்து ஊடகங்களுக்குரிய அதிகாரப்பூர்வ அறிக்கையிடல்கள் வந்திருந்த நிலையில் மாகாண சபை தேர்தல்களை நடத்துமாறு இந்தியா கோரிய செய்தி ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவின் ஊடக பிரிவால் மறைக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியின் நேற்றைய பயணத்தின் முடிவில் இந்திய வெளியுறவு அமைச்சகமும் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயமும் இந்த பயணம் குறித்த அறிக்கைகளை வழங்கியிருந்தன. இந்த 2 அறிக்கைகளிலும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துமாறு இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கோரிய செய்தி இருந்தது. ஆனால் ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் 2 நாடுகளுக்கும் பரஸ்பர நன்மைகளை அளிக்கும் வகையில் தொழில்நுட்பம், எரிசக்தி மற்றும் வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மாகாண சபை தேர்தல்கள் குறித்து இந்தியா வலியுறுத்தியதான விடயங்கள் அதில் சொல்லப்படவில்லை. மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக இந்தியா தமது அரசாங்கத்திற்கு நேற்றும் வலியுறுத்திய விடயத்தை முன்னிலைப்படுத்தினால் அது எதில் அரசியல் அணிகளுக்கும் ஒரு முதலீடாகும் என்ற அச்சத்தில் அதை தனது அறிக்கையிடலில் அது தவிர்த்துள்ளதாக கருதப்படுகின்றது. தையிட்டி திச விகாரியால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பவானி வீதியை விடுவிக்கும் வலிவடக்கு பிரதேச சபையின் செயற்பாடுகளுக்கு எதிராக காவல்துறையினர் மேற்கொண்ட வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிர்தன், செயலாளர் ஆகியோர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தினால் ஒரு கட்டளை ஒன்று ஆக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டளையானது குறிப்பாக தையட்டி பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய பவானி வீதி என சொல்லப்படுகின்ற பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற தடையினை அகற்றுவது தொடர்பிலே சம்பந்தப்பட்ட அந்த தடையினை ஏற்படுத்திய நபர்களுக்கு எதிராக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினால் பிரதேச சபைகள் கட்டளை சட்டத்தின் 59ஆம் பிரிவின் கீழே அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த குறித்த அறிவித்தலை செயற்படுத்துவது அந்த இடத்திலே ஒரு சமாதான குலைவை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையிலே பலாலி போலீஸ் நிலையத்திலே மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக கடந்த மே மாதம் 10ஆம் தேதியிலே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்திலே 81ஆம் பிரிவு குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவையினுடைய 81ஆம் பிரிவின் கீழே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கிலே பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நபர்கள் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய செயலாளர். குறித்த 2 நபர்களும் ஒரு நியதி சட்ட கடமையை ஆற்றுகின்ற உத்தியோகத்தர்கள், அதாவது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினை நிர்வகிக்கின்ற உத்தியோகத்தர்கள், ஒரு நியதி சட்ட கடமையினை ஆற்றுகின்ற உத்தியோகத்தர்கள். அதிலும் குறிப்பாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய செயலாளர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர். அவர் தன்னுடைய அரச பணியினை ஆற்றுகின்ற ஒரு உத்தியோகத்தர். அந்த அடிப்படையில் எந்த ஒரு அரச தீர்மானத்திலையும் நிர்வாக ரீதியாக எடுக்கப்படுகின்ற ஒரு நிர்வாக அதிகார சபையினால் அல்லது பகிரங்க அதிகார சபையினால் எடுக்கப்படுகின்ற தீர்மானம் எதனையும் கேள்விக்குட்படுத்துகின்ற அதிகாரம் அல்லது கேள்விக்குட்படுத்துகின்ற நியாயாதிக்கம் எழுத்தாணை வழக்கொன்றின் வாயிலாகத்தான் கேள்விக்குட்படுத்த முடியும். ஒரு பகிரங்க அதிகார சபையினுடைய தீர்மானத்தையோ அல்லது செயற்பாட்டையோ கேள்விக்குட்படுத்துவதாக இருந்தால் அது குறிப்பாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபை மாகாண சபைகளுக்கு உட்பட்ட சபையாக இருக்கின்ற காரணத்தினால் மேல் நீதிமன்றத்தில், அதாவது வடமாகாண மேல் நீதிமன்றத்திலே தான் இந்த வழக்கினை தாக்கல் செய்து வலிதுடைமையை கேள்விக்குட்படுத்தி இருக்க முடியும்.
இருந்த பொழுதிலும் போலீஸாரும் ஒரு அரசாங்க திணைக்களம், ஒரு அரசாங்க திணைக்களம் இன்னொரு அரசாங்க திணைக்களத்துக்கு எதிராக அந்த நியதி சட்ட கடமையை ஆற்றுவது தொடர்பில் ஒரு 81ஆம் பிரிவை கொண்டு வர முடியாது, அதை மேற்கொண்டு நடாத்த முடியாது என்ற அடிப்படையிலே ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் அவர்களால் ஒரு சமர்ப்பணம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கிலே. அது தொடர்பான கட்டளைக்காக தவணையிடப்பட்டிருந்தது 2 தடவைகள். இன்றைய தினம் அந்த கட்டளை கௌரவ மன்றினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த கட்டளையின் பிரகாரம் குறிப்பிட்ட சமாதான குலைவை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலைகளையும் வழக்கு தொடர்ந்த தரப்பான பலாலி போலீசார் முன்வைத்திருக்கவில்லை என்பதாகவும், மேலும் இந்த வழக்கினை தள்ளுபடி செய்து பிரதிவாதிகள் இருவரையும் இந்த வழக்கிலிருந்து நீதிமன்றம் விடுவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தற்பொழுது குறித்த பகிரங்க கடமையை ஆற்றுவது தொடர்பிலே, அதாவது இந்த பவானி வீதி பகுதியில் இருக்கிற வீதியை திறப்பது தொடர்பிலோ அல்லது அது தொடர்பான கருமங்களை ஆற்றுவது தொடர்பிலேயோ தற்பொழுது எந்த ஒரு தடையும் இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது. ஊழலுக்கு எதிரான சட்டத்தின்படி மக்கள் பிரதிநிதிகளின் சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றிய பிரகடனங்களை மக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அவைத்தலைவர் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய குறித்த சட்டம் மூலம் மீண்டும் திருத்தப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழலுக்கு எதிரான சட்டம் என்பது நாட்டில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு சட்டம் என அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்தார். இந்த சட்டத்தின் 86 மற்றும் 88ஆம் பிரிவுகளின்படி எமது நாட்டின் உயர் அதிகாரிகள் அரசியல் தலைமைத்துவத்தில் உள்ள அனைவரும் தங்களது சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களில் தமது தகவல்களை உள்ளடக்க வேண்டும் என கூறினார். அதற்கமைய அந்த சட்டத்தின்படி ஜனாதிபதி முதல் கீழ் மட்டம் வரை சுமார் 300 பேர் சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களில் அனைத்தையும் வழங்க வேண்டும் என்றும், அது அச்சிடப்பட்ட வடிவில் வழங்கப்பட வேண்டியிருந்தது என்றும், அதன் பின்னர் அதனை நிகழ்நிலையில் வழங்கும் வகையில் திருத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இணைய ஊடுருவற்காரர்களினால் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக செம்பியா உள்ளிட்ட 5 நாடுகளிடம் இலங்கை பரஸ்பர சட்ட உதவியை கோரியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளிடம் இலங்கை சட்ட உதவி கோரியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். கடன் சேவையின் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலியாவுக்கு செலுத்தப்பட இருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இணைய ஊடுருவல்காரர்களினால் திருடப்பட்ட விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்த பரிவர்த்தனை தொடர்பாக அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், விசாரணை நிலவரங்கள் கருதி மேலதிக விவரங்களை வெளிப்படுத்த மறுத்ததுடன் அந்த தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார். அதேவேளை விவாதத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிதி திருட்டு தொடர்பாக நிதியமைச்சை கடுமையாக விமர்சித்தனர். இந்த தவறுக்கு நிதியமைச்சின் அதிகாரிகளே பொறுப்பேற்க வேண்டுமென அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு தெளிவுபடுத்தியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுபோகத்திற்கான நெல் கொள்வனவு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், ஜூலை மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் 19,592 தொன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நெல் சந்தைப்படுத்துதல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்து தெரிவித்துள்ளார். சிறு போகத்திற்கான நெல் கொள்வனவு தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஜூலை மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் 19,592 தொன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அறுவடை செய்யப்படும் பிரதேசங்களுக்கேற்ப களஞ்சிய சாலைகள் எதிர்காலத்தில் திறக்கப்படும் எனவும், தற்போது 100க்கும் மேற்பட்ட களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதுவரை புலனறுவையில் உள்ள அனைத்து களஞ்சிய சாலைகளும் திறக்கப்படவில்லை எனவும், மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையிலானவையே திறக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய அறுவடை ஆரம்பமானவுடன் இந்த பகுதிகளில் உள்ள களஞ்சிய சாலைகளை திறப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் SLS தரச்சான்றிதழ் இல்லாமல் பாதுகாப்பு தலைக்கவசங்களை விற்பனை மற்றும் விநியோகம் செய்ததற்காக வெளிவரியாவில் உள்ள கடை மற்றும் மகோலாவில் உள்ள ஒரு விநியோகஸ்தர் மீது நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது. கம்பகம் மாவட்டத்தைச் சேர்ந்த புலனாய்வு அதிகாரிகள் ஜூலை 28, 2026 அன்று நடத்திய சோதனையின் போது விதிமுறைகளுக்கு உட்படாத 42 தலைக்கவசங்களை கைப்பற்றியுள்ளனர்.
இதனைத் தொடர்ந்து மகர நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த குறித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் 59ஆம் எண் நெறிமுறையின் கீழ் உள்ள விதிமுறைகளை மீறிய குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து நீதிமன்றம் தலா 5000 ரூபாய் வீதம் மொத்தமாக 10,000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து தலைக்கவசங்களை உடனடியாக அளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் SLS சான்றிதழ் இல்லாத தலைக்கவசங்களை விற்பனை செய்யும் அல்லது விநியோகிக்கும் வியாபாரிகள் தொடர்பில் 1977 என்ற தொலைபேசி இலக்கம் மூலம் முறைப்பாடு அளிக்க முடியும் எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடல் கொந்தளிப்பு காரணமாக நெடுந்தீவு கடற்பரப்பில் கரையொதுங்கிய இந்திய இழுவைப் படகிலிருந்து 11 கடற்றொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்தியாவின் தமிழகத்திலிருந்து கடற்தொழிலுக்கு சென்ற இந்திய இழுவைப் படகு பலத்த காற்று மற்றும் கடும் கடல் அலையின் தாக்கத்தால் நெடுந்தீவு கடற்பரப்பில் கரையொதுங்கியுள்ளது. இது தொடர்பாக ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு சென்ற கடற்படையினர் அவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். அத்துடன் படகினை மயிலட்டை மீன்பிடி துறைமுக பகுதிக்கு எடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுத்துள்ள கடற்படையினர் மீட்கப்பட்ட கடற்தொழிலாளர்களை கடற்தொழில் நீரியவளத்துறை அதிகாரிகள் ஊடாக ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். 2026ஆம் ஆண்டுக்கான அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளின் 3ஆம் தவணை விடுமுறை தொடர்பாக கல்வி அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான அரச பாடசாலைகள் மற்றும் அரச அனுசரணையின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளின் 3ஆம் தவணைக்கான முதலாம் கட்டம் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு நாளை 7ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றது. அத்துடன் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி நிறைவடைகின்றது. அனைத்து பாடசாலைகளுக்கு 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளதுடன் டிசம்பர் 4ஆம் தேதி 3ஆம் தவணை நிறைவடைய உள்ளது. இதேவேளை 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10 முதல் செப்டம்பர் 5 வரை நடத்தப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. வடமாகாணத்தின் மிகவும் பிரபல்யமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான இயக்கச்சியில் உள்ள ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் இந்த ஆண்டுக்கான உணவு திருவிழா நாளை ஆரம்பமாக உள்ளது. இயக்கச்சியில் உள்ள ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் கடந்த வருடமும் உணவு திருவிழா இடம்பெற்ற நிலையில் இந்த ஆண்டும் இடம்பெறவுள்ளது. நாளை முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை 10ஆம் தேதி வரை மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இந்த உணவு திருவிழா இடம்பெறவுள்ளது. உணவு திருவிழாவை முன்னிட்டு ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் அலங்காரங்களுடன் சிறப்பான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உணவு திருவிழாவில் கலாச்சார நிகழ்வுகள், இசை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள் உள்ளிட்ட பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இன்று முதல் 3 நாட்களுக்கு உணவு திருவிழாவில் தமிழர் தாயக பகுதிகள் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்க உள்ளனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் உரும்பராய் தெற்கு பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து தாலிக்கொடி உட்பட்டு 28 பவுன் பெறுமதியான தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. உரும்பராய் தெற்கு பகுதியில் உள்ள வீட்டில் உள்ளவர்கள் கொண்டாட்ட நிகழ்வு ஒன்றுக்கு மறுநாள் காலை செல்வதற்காக இரவு வேளை தயார்படுத்தலில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது குறித்த வீட்டில் இருந்த ஒருவர் குளியலறைக்கு சென்றபோது குறித்த கதவின் ஊடாக திருடன் வீட்டுக்குள் நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மறுநாள் காலை வீட்டார் எழுந்து அறையை பார்வையிட்ட போது அலமாரிகள் திறந்த நிலையில் வீட்டிலிருந்த தங்க ஆபரணங்கள் கொள்ளையிடப்பட்டிருந்தன. இது தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் மோப்ப நாய்கள் மற்றும் அருகில் உள்ள வீடுகளின் CCTV காணொளி பதிவுகளின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வடக்கு திசையில் அமைக்கப்பட்டுள்ள வடக்கு வாசல் வளைவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சட்டநாதர் சிவன் கோவிலில் இருந்து சமய அனுஷ்டானங்களுடன் காலை 10:30க்கு நெல்மணிகள் நிரம்பிய பெட்டகத்தை ஏற்றிய இரட்டை திருக்கை காளை மாட்டு வண்டியில் மங்கள வாத்தியங்கள் முழங்க அழைத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு நெல்மணிகள் நிரம்பிய பெட்டகத்துடன் வந்த காளை மாட்டு வண்டியில் முதன்முறையாக புதிய வளைவின் ஊடாகச் சென்றது. அந்த மங்கள நிகழ்வின் மூலம் நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு காண்பிய விருப்பு கண்டது. இந்த நிகழ்வில் முருகனடியவர்கள், வடமாகாண ஆளுநர், யாழ் மாநகர முதல்வர், யாழ் மாநகர ஆணையாளர், வடமாகாண பிரதம செயலாளர் என பலர் கலந்து கொண்டனர்.
தமிழகத்தின் பிரபலமான அரசியல் விமர்சகரும் சமூக ஊடக பதிவாளருமான சவுக்கு சங்கரின் மகன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சவுக்கு சங்கரும் அவரது மனைவியான பிரபல வழக்கறிஞர் ஆர்த்தியும் பிரிந்து வாழும் நிலையில் தாயாருடன் வாழும் மகன் தியோ ஆலிஸை இந்த துன்பியல் முடிவை எடுத்துள்ளார். தனியார் பாடசாலை ஒன்றில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் தியோ ஆலிஸை தங்கள் வீட்டிற்கு பின்பக்கம் இருக்கும் வேப்பமரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சரியாக படிக்கவில்லை என கூறி அவரது தாயார் ஆர்த்தி அவரை கண்டித்ததால் அவர் இந்த முடிவை எடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பழனிக்கோவில் நில மோசடி விவகாரத்தில் முன்பினை இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் பதிவாளர் ஐஸ்டின் மணிகண்டன் மாநில சிறப்பு குற்ற புலனாய்வு பிரிவு காவல்துறையினரால் கைது செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோவிலுடன் தொடர்புடைய மடத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.40 ஏக்கர் நிலம் தனியார் பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் மோசடி நடந்ததாக முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றம் தலையிட்டு அந்த பத்திரத்தை ரத்து செய்துள்ளது. இது தொடர்பாக மாநில சிறப்பு குற்ற புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் சுப்பிரமணியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய முன்பினை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொடைக்கானல் அருகே வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஜஸ்டின் மணிகண்டனை காவல்துறையினர் கைது செய்து திண்டுக்கல் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஜஸ்டின் மணிகண்டன் 5ஆவதாக கைது செய்யப்பட்டுள்ளார். ரஷ்யாவில் உள்ள 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலை உக்ரைன் அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் இந்த நிலையத்தில் உள்ள எண்ணெய் களஞ்சியங்கள் தாக்கப்பட்டதை அந்த பிராந்தியத்தின் ஆளுநர் உறுதிப்படுத்தியுள்ளார். ரஷ்ய உக்ரைனிய தாக்குதல்கள் மாறி மாறி இடம்பெற்று வரும் நிலையில் இன்று அதிகாலை ரஷ்யாவில் உள்ள 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது உக்ரைனின் பாதுகாப்பு படைகள் தாக்குதல் நடத்தியதை அதன் அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த தாக்குதலால் ஏற்பட்ட தீ காரணமாக யாரோஸ்லாவ்ஸ் நகரின் மீது பெரும் கரும்புகை மேகங்கள் காணப்பட்ட நிலையில் இந்த தாக்குதலில் யாரும் உயிரிழக்கவில்லை என்றும் சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள சேமிப்பு கிடங்குகள் தாக்கப்பட்டதாகவும் பிராந்திய ஆளுநர் மிகைல் ஏவ்ரே குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் ஏவிய அனைத்து ட்ரோன்களும் இடைமறிக்கப்பட்ட போதிலும் அவற்றின் சிதறல்களால் களஞ்சியங்கள் தீப்பிடித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு அப்பால் கருங்கடலில் 2 ராணுவ ரோந்து படகுகளையும் ரஷ்யாவின் நிழல் கடற்படையைச் சேர்ந்த கப்பல்களையும் தாக்கியதாகவும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரீச்சா உணவு திருவிழா நாளை ஆரம்பம். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு. எதிர்க்கட்சிகளுக்கு அஞ்சிய ஜனாதிபதி ஊடக பிரிவு. மாகாண சபை தேர்தல் குறித்த மிஸ்ட்ரியில் அழுத்தத்தை மறைத்த சம்பவம். திரைசேரி இணைய ஊடுருவல் விவகாரம் 5 நாடுகளின் உதவியை நாடிய அரசாங்கம். சவுக்கு சங்கரின் மகன் தூக்கிட்டு தற்கொலை. தாயார் கண்டித்த நிலையில் விபரீதம். ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது உக்ரைன் தாக்குதல். கருங்கடலிலும் தாக்குதல். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.